வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கேரட் பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. ஏன்னா இதில் நம்ம கேரட்டும் யூஸ் பண்ண போகிறோம், பீட்ரூட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கேரட்டும் பீட்ரூட்டும் நான் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேரட் டேஸ்ட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லைனா பீட்ரூட் டேஸ்ட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். நான் இதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அல்வாவில் நிறைய வந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக முந்திரி பருப்பு சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே சேர்க்குறத விட நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்க்குறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது லேசாக செவந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மீதம் இருக்கிற நெய்யிலே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் பீட்ரூட் எடுத்துக்கிடலாம். கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா சின்னதாக துருவ முடிஞ்சதுன்னா துருவிக்கோங்க. சின்னதாக துருவினிங்கன்னா குயிக்காக நம்ம அல்வா செஞ்சிடலாம். பெருசாக துருவினிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் நான் 2 கப் கேரட் 2 கப் பீட்ரூட் சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கேரட் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் டேஸ்ட் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் அதையும் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இந்த கேரட்லேயும் பீட்ரூட்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மற்ற நேரம் கேரட் பீட்ரூட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் பீட்ரூட்டும் சேர்த்தாச்சு. இந்த பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே டோட்டலாகவே நமக்கு ரெட் கலராக சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது வேகிற வரைக்கும். இதில் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ நான் இதை மூடி வச்சுட்டேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். கலரும் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ அந்த பச்சை வாசனை லைட்டாக போயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பால்லாம் சேர்த்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ இதில் பால் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 4 கப், நான் 4 கப் கேரட் பீட்ரூட் எடுத்ததுனால நான் இதில் 4 கப் பால் சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். எந்த கப் யூஸ் பண்ணி நீங்கள் கேரட் பீட்ரூட் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் நல்ல அந்த அல்வா ஃப்ளேவர் வரும். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இது நல்லா திக்காக இருக்கக்கூடிய பால் எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி விடாமல் காய்ச்சின பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த அல்வா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் க்ரீம் மில்க்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் அப்படி மாற்றி மாற்றி வச்சு நல்லா இந்த மாதிரி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கலாம். இந்த மாதிரி பால் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ள சர்க்கரை சேர்த்துடலாம். இதில் வந்து நான் 1.25 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நாட்டு சர்க்கரையில் வந்து அந்தளவுக்கு இனிப்பு இல்லாதனால நான் வந்து 1.25 கப் சேர்த்துருக்கேன். இல்லைனா 1 கப் கேரட் அல்லனா பீட்ரூட்டுக்கு நீங்கள் வந்து 1/4 கப் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் 4 கப்புக்கு 1 கப் கரெக்டாக இருக்கும். ஆனால் இது நாட்டு சர்க்கரைங்கிறனால நான் 1.25 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 1 கப் யூஸ் பண்ணாலே போதும். அதிகமாக சர்க்கரை வேணுங்கிறவங்க நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கரைஞ்சி அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா அந்த அல்வா வந்து மிக்ஸ் ஆகி அப்படியே அதுவாகவே வெளியில் வர ஆரம்பிக்கணும் இந்த பேன்லேருந்து. அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா அடி கனமாக இருக்க பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா அந்த அல்வா பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இதில் வந்து இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால இந்த கலர் வந்து ஒரு மாதிரி லைட்டான ரெட்டாக இருக்குது. வெள்ளை சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர் கிடைக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளைப்பாகுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் மண்ணெலாம் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காது. லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் அல்லனா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் இந்த தண்ணி மாதிரி இருக்கிற அந்த தன்மையெல்லாம் போய் அது நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சி கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு. அந்த தண்ணி மாதிரி இருக்கிற தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நமக்கு நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கேரட் பீட்ரூட் அல்வா ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இனிமேல் மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க. தேவைப்படுறவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.